அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதி சட்டமன்ற உரையை நிகழ்ச்சியோடு ஆற்றினார்கள். அந்த நிகழ்ச்சியான தருணத்திலே நானும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராக பிரதிநிதியாக சட்டமன்ற வளாகத்திலே பார்வையாளர் அரங்கிலிருந்து அதை பார்க்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பட்டதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் 2 மாதங்களுக்கு பிறகு திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு ஆணித்தரமான பதிவை சட்டமன்றத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்தபோது அரங்கமே அதிர்ந்தது. குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் எதிர்வரிசையில் எதிர்கட்சியிலே இருந்தவர்கள் எல்லாம் கூட இந்த அறிவிப்புக்கு வெகு விமர்சையாக தங்களது கைத்தட்டுகளை அள்ளி தெளித்தார்கள். இந்த சட்டமன்றத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பாங்கினை எதிர்கட்சியை சார்ந்த அத்தனை பேரும் போற்றி புகழ்ந்தார்கள். உள்ளபடியே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளிலே அவருடைய நடவடிக்கைகள், குறிப்பாக அவர்கள் ஆசிரியர் அரசு ஊழியர்களை மதிக்கிற அந்த பாங்கு, ஆசிரியர் பிரதிநிதிகளை அழைத்து பேசுகிற அந்த பாங்கு, அத்தனையும் அவர்கள் பேசும்போது நான் உள்வாங்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தது. இந்தியாவிலேயே திடகாத்திரமான முதலமைச்சர், தன்னிகர் இல்லாத முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பினரையும் இன்று அரவணைத்து செல்லக்கூடிய, எதிர்கட்சியிலே இருப்பவர்களும் கூட மீண்டும் திமுக ஆட்சி தான் வர வேண்டும் என்று போற்றி பாராட்டக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருப்பது என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் பேசும்போது ஒரு சாதனைகளை நம்முடைய கோரிக்கைகள் ஒன்றை சொன்னார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஆசிரியர்களுக்கு அளித்தேன் என்று பெருமையோடு சொன்னார். அந்த பெருமை மிக அறிவிப்பை அவர் பேசும்போது நான் அரங்கத்தில் இருந்து கண்கலங்க அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினுடைய அருமை, அதற்காக பாடுபட்ட, அதற்காக சிரமப்பட்ட, எப்படியாவது ஓய்வூதியமின்றி அந்த செட்டில்மெண்ட் ஸ்கீமில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற 6 லட்சம் அரசு ஆசிரியர் நிலை சார்ந்து இவரிடம் பெறவில்லை என்று சொன்னால் யாரிடம் பெறுவது என்ற முனைப்போடு தொடர்ந்து பல ஆண்டுகள் போராடி இன்றைக்கு ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெற்றுக் கொடுத்த எங்களுக்குத்தான் அதோடைய வலி புரியும், வேதனை புரியும். குறிப்பாக நான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிபிஎஸ் திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற, அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியர், ஒரு ஓய்வூதியம் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த திட்டத்திலே பணியாற்றிய ஆசிரியருடைய குடும்பங்கள் நிலையை போய் நான் பார்த்திருக்கிறேன். 50,000க்கு மேற்பட்ட ஆசிரியர் அரசு ஊழியர் குடும்பங்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அதில் பலர் இறந்து போயிருக்கிறார்கள். குடும்பங்கள் எல்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கி இந்தியாவிலேயே வேறு எந்த முதலமைச்சரும், ஏன் ஒன்றிய பிரதமரும் சிந்திக்காத ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கடுமையான நிதி நெருக்கடியிலும் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவுக்கே உதாரணமாக அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே அவரை நான் நன்றியோடு வணங்குகிறேன். இதில் பலரும் பல வாட்ஸ்அப்பில், சமூக ஊடகங்களில் பல கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 22 ஆண்டுகள் ஒருவருக்கும் ஓய்வூதியம் கிடைக்கவில்லை, ஒருவருக்கும் பணிக்கொடை கிடைக்கவில்லை, ஒருவருக்கும் கமிட்டேஷன் கிடைக்கவில்லை.
இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒன்றிய அரசு என்பிஎஸ் திட்டத்தையும் யூபிஎஸ் திட்டத்தையும் கொண்டு வரும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒன்றிய அரசினுடைய அனுதாபிகள், அப்பெல்லாம் வாயை மூடி பொத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த டேப்ஸை பற்றி பேசுவது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளபடியே தன்னுடைய தகப்பனார் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆசிரியர் அரசுகளை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதேபோல் நேசிக்கக்கூடிய பாங்குடையவர். இந்திய ஒன்றியத்தில் பல மாநிலங்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு வருவோம் என்று சொன்ன போதும் கூட அவர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு செல்ல விடாமல் அவருடைய பணத்தை தராமல் இழுத்தடிக்கிற ஒன்றிய அரசை பிஎஃப்ஆர்டிலிருந்து பணத்தை கொடுக்க முடியாமல் அறிவித்து 7 மாநிலங்கள் அப்படியே நிலுவையில் நிற்குது. அப்பேற்பட்ட அரசு தான் ஒன்றிய அரசு. இன்றைக்கு அவர்கள் ஆதரவு பெற்றவர்கள் தான் இந்த டேப்ஸ் திட்டத்தை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டு எதிர்மறை விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பழைய ஓய்வூதியத்திற்கு அடுத்த கட்ட நகர்வை முதலமைச்சர் கொண்டு சென்றிருக்கிறார். இப்போ எல்லாம் ஓல்டு பென்ஷனுக்கு இதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். எங்களுக்கு தெரியாத 10% பங்களிப்பை நாம் அவர்களுக்கு செலுத்த இருக்கிறோம். செலுத்திவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெறுகிறோம். ஏற்கனவே இருப்பவர்கள் 10% ஓய்வூதியத்தை 10% பங்களிப்பை செலுத்தவில்லை. இன்றைக்கு முதல் படி 22 ஆண்டுகள் ஓடாத ஒரு வண்டியை ஓட வைத்திருக்கிற முதலமைச்சரை போற்றி வணங்க வேண்டும். இதுவரை எந்த முதலமைச்சராவது இதை செய்ய வேண்டும் என்று எந்த முதலமைச்சராக தோன்றி இருக்கிறதா? யாராவது இதை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள்? இப்பேற்பட்ட கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் வெளியிலேயும் புலம்பிக் கொண்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியத்தை தருவோம் என்று எந்த இடத்திலாவது சொல்லியிருக்கிறார்? யாரை நம்பி வாட்ஸ்அப்பிலும் சமூக ஊடகத்திலும் டேப்ஸை கிண்டலும் கேலியும் செய்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. எவரிடமிருந்து தான் பெற முடியும்? எவரால் தான் முடியும்? 10% பங்களிப்பையும் படிப்படியாக மீண்டும் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த 2.0 நிச்சயமாக பெறுவோம். அதற்கான முயற்சியை எடுப்போம். நீண்ட நாள் 22 ஆண்டுகள் போராட்டத்தை முடித்து வைத்திருக்கிற முதலமைச்சர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்த முதலமைச்சரை போற்றி கொண்டாடுவோம். இவர்தான் ஓய்வூதியத்தை பற்றி சிந்தித்திருக்கிறார். ஓய்வூதியத்திற்காக ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். இதை பார்த்துத்தான் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த ஓய்வூதிய திட்டத்தை பின்பற்ற இருக்கிறது. விரைவில் நாம் செலுத்தக்கூடிய பங்களிப்பில் 5%, 6%, 7% என்று தொடர்ந்து நாம் திரும்ப பெறக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வோம். அந்த முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஓய்வூதியத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து இந்த பதவியில் இருக்க வேண்டும். அவர் இருப்பார். நிச்சயம் அதையும் பெறுவோம். இது போன்ற ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கொண்டாடுவோம். அவருக்கு ஆதரவாக இருப்போம். 22 ஆண்டுகள் ஓய்வூதியம் இல்லாமல் ஓய்வூதியம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்த ஒரு ஆசிரியர் சங்க தலைவராக எந்தவித அரசியலுக்கும் அப்பாற்பட்டு ஓய்வூதியத்தை கொடுக்க வேண்டும் என்ற மனதுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர வேறு யாருக்கும் இந்த எண்ணம், சிந்தனை, அக்கறை இருக்காது. அவர் பின்னால் நிற்போம். விரைவில் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அவரை ஆட்சியிலே அமர வைத்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெறுவோம். வாழ்த்துவோம், பாராட்டுவோம், அவர் பின்னால் நிற்போம், நம் இலக்கை அடைவோம். நன்றி, வணக்கம்.